நம்ம ஊருங்களில் பொம்பளை பிள்ளைங்க 10வது வரைக்கும் படித்தா போதும்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்றாங்க. அதையும் மீறி சில பிள்ளைங்க தாண்டா படித்து முன்னேறணுங்கிற வெறியோட காலேஜ் வரைக்கும் வர்றாங்க. ஆனால் இவங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்றாங்க. கீதாவுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க இங்கே வர்றதும் தெரில, போகிறதும் தெரியல. எஸ்எஃப்ஐயோட அராஜகத்தை அடக்க காலேஜில் இருந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டை மாற்றி கேஎஸ்கியூக்கு போட்டு கம்பீரமாக பறந்துக்கிட்டு இருந்த சிகப்பு கொடியை இறக்கி நீலக்கொடியை பறக்க விட்டாங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எவன் கொடி இங்கே பறக்குதோ அவன்தான் இந்த காலேஜுக்கே ராஜா. அவனுக்கு கீழே தான் எல்லாருமே. படிப்பை முடிச்சுட்டு வெளியில் போனாலும் அவன் ஒரு அரசியல்வாதியாவோ கட்சியில் பெரிய ஆளவோ தான் இருப்பான். அதுக்காகத்தான் இந்த போட்டியே. இவங்க அரசியல் போட்டிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது பாவம் நம்ம தமிழ் பசங்க தான்.